போதைப் பொருள் சப்ளை மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்தும் மாணவர்களின் பெயர் விவரங்களை கல்லூரி நிர்வாகத்திடம் கொடுத்ததால் சக மாணவர்களால் தங்கள் மகன் அடித்தே கொலை செய்யப்பட்டதாக கூறி பெற்றோர் கதறி எழும் காட்சிகள்தான் இவை. படிக்க வந்த இடத்துல இப்படி கொண்டு போடலாமா சார்? நாங்க படிக்கதான் சார் அனுப்புறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தைச் சேர்ந்த கென்னடி சுமதி தம்பதியரின் மகன் அமுதன் கோவை பிரீமியர் மில்ஸ் பகுதியில் உள்ள இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். கல்லூரியில் சக மாணவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கல்லூரிக்கு வெளியே தனியாக அறையெடுத்து நண்பர்களுடன் தங்கி வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று இரவு சக மாணவர்களுடன் ஏற்பட்ட தகராறில் அமுதன் தாக்கப்பட்டதாகவும் அதில் மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் நண்பர்கள் இருசக்கர வாகனத்தில் தூக்கி வைத்து அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் வழியிலேயே அமுதன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து செட்டிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கல்லூரி விடுதியில் மாணவர்களிடம் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருந்ததால் இந்துஸ்தான் தொழில்நுட்ப கல்லூரி HOD மற்றும் டீன் ஆகியோர் அமுதனிடம் யார் யாரெல்லாம் இந்த செயலில் ஈடுபடுகிறார்கள் என்று எழுத்துப்பூர்வமாக எழுதி கேட்டதாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட மாணவர்களை அழைத்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய கல்லூரி நிர்வாகம் அதை விடுத்து போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்பட்ட மாணவர்களை அழைத்து அமுதன் உண்மையை சொல்லிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்து அந்த போதை மாணவர்கள் அமுதனை தாக்கி உள்ளனர். இதன் தொடர்ச்சியாக கல்லூரி நிர்வாகத்தினர் அமுதனை வெளியே தங்குமாறு விடுதியில் இருந்து அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் வெளியே நண்பரின் அறையில் தங்கிக் கொண்டிருந்த அமுதன் மீது போதை மாணவர்கள் ஆத்திரத்தில் இருந்துள்ளனர். சம்பவத்தன்று இரவு போதை மாணவர்கள் தங்களது கூட்டாளிகள் 20 பேருடன் சேர்ந்து அமுதனை சர்ற மாரியாக இரும்பு ராடு, கல் உள்ளிட்டவற்றை கொண்டு கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. உடல் முழுவதும் கடுமையான படுகாயங்களுடன் அமுதன் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டதாக பெற்றோர் வேதனையுடன் தெரிவித்தனர். என் புள்ள எழுதி கொடுத்தத 10-12 பேருக்கிட்ட வெளியே சொல்லிட்டாங்க. அவனெல்லாம் சேர்ந்து என் பிள்ளைய இரும்பு கம்பியால் அடிச்சு கத்திய பின்னாடி வச்சு ஐயோ ஒத்த கால் மண்டபத்துக்கு போனது. இப்போதான் எங்களுக்கு தெரியும் இந்த விஷயம். நைட்லேருந்து வந்து காத்திருக்கோம். மருந்து குடிச்சிருக்கானா என் பிள்ளைய போய் நான் காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வந்துடுவேன்னு நினச்சேன். நான் இன்னும் 4 லட்சம் 5 லட்சம் கூட காலேஜுக்கு நான் கட்டுறேன். என் பிள்ளைய உயிரோட கொடுத்துருங்க. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பெற்றோர் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக மாணவர்கள் தீபக், ஸ்ரீராம், தேவேந்திரன், சந்தோஷ், ரிஸ்வான், அரவிந்த், விக்கி, தினேஷ், தருண், தரணி, சர்வேஷ், சச்சின், சிவராஹித், மோனிஷ் ஆகிய 14 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். போதைப் பொருள் புழக்கத்தை காட்டிக் கொடுத்த கல்லூரி மாணவர் சக மாணவர்களால் கொடூரமாக தாக்கிக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.